இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொலைநிலை கல்வி முறையில் எதையெல்லாம் படிக்க முடியும், எதையெல்லாம் படிக்க இயலாது, இந்த முறையில் படிப்பதன் மூலம் என்ன பயன் போன்ற தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தொலைதூர கல்வி இயக்குனர் சபா வடிவேல் அவர்கள். சந்தேகங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த தொலைநிலை கல்வி அப்படின்னா என்ன, இதுல என்னென்ன வகையான கல்வி முறைகள்லாம் இருக்குன்றத சொல்லுங்க. அதாவது பள்ளி கல்வி முடித்தவர்கள் மேற்படிப்புக்காக போகும்பொழுது இரு வகையான படிப்புகளை மேற்கொள்ளலாம். முறைசார் கல்வி, முறைசாரா கல்வி, அப்படி இரண்டு வகையாக சொல்லுவோம். ஒரு கல்லூரியில் சேர்ந்து 3 ஆண்டுகள் ஒரு பட்டப்படிப்பை நாள்தோறும் வகுப்புக்கு சென்று பாடம் கற்று படித்து பட்டம் பெறுவது முறை சார்ந்த கல்வி. முறைசாரா கல்வி என்கிறது நான் ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னாக்க, இந்த மாதிரி நாள்தோறும் கல்லூரிக்கு சென்று வகுப்பறையில் அமர்ந்து கல்வி கற்று 3 ஆண்டுகளுக்கு இந்த பட்டப்படிப்பை மேற்கொண்டு பட்டம் பெறுவதற்கு இயலாதவர்கள், ஆனால் படிக்க விரும்புவார்கள். படிக்க விருப்பம் உள்ளது, ஆனால் என்னால் இயலவில்லை. என்ன காரணம்னால், என்னால் அந்த அளவுக்கு வசதி இல்லை, அல்லது நான் இருக்க ஊரில் இருந்து அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது, அல்லது நகரத்தில் போய் தங்கி என்னால் இப்படி படிக்க முடியாது. பல காரணங்களுக்காக பள்ளி படிப்பை முடித்தவர்கள் உடனடியாக கல்லூரியில் சேர முடியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கல்வி வாய்ப்பை, உயர்கல்வி வாய்ப்பை அளிக்க வேண்டும் எனும் நோக்கத்தோடு இது தொடங்கப்பட்டது. சுமார் 158 ஆண்டுகள் சொல்லலாம். 1858 லண்டனில் இந்த முறை பின்பற்றப்பட்டது. நம் நாட்டில் முதல்ல 1965 இந்திரா டெல்லி பல்கலைக்கழகம் முதல்ல தொடங்கியது. தமிழ்நாட்டில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் முதலில் தொலைநிலை கல்வியை தொடங்கியது. நீங்கள் சொல்லும்பொழுது தொலைதூர கல்வி என்று சொன்னீர்கள், அது தொலைநிலை கல்வி என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக அஞ்சல் வழி கல்வி என்று சொல்லி கொண்டிருந்தோம். அதாவது மாணவர்கள் பட்டப்படிப்புகளிலோ அல்லது பட்ட மேற்படிப்புகளிலோ சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பாடங்களை அஞ்சல் வழியாக அனுப்பி வைப்போம். அவர்கள் அந்த பாடங்களை எல்லாம் படித்து முடித்த பின்பு அதுக்கான அசைன்மெண்ட் அல்லது சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் இவற்றையெல்லாம் எழுதி அஞ்சலிலேயே அனுப்புவார்கள். அவர்கள் அனுப்பியுள்ள பாடங்களினுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் அல்லது அசைன்மெண்ட், அந்தமாரி கட்டுரைகளை, அசைன்மெண்ட்ஸை நாங்கள் திருப்பவும் அவர்களுக்கு அனுப்புவோம். அதற்கப்புறம் அவர்கள் பல்கலைக்கழகம் நடத்தும் தேர்வில் எழுதி தேர்வு பெற்று பட்டம் பெறுகிறார்கள். ஆனால் அதற்கு அடுத்த நிலையாக தொலைநிலை கல்வி என்று ஒரு புதிதாக ஒரு கருத்தியல் வந்தது, கான்செப்ட் வந்தது. என்னன்னாக்க, அஞ்சல் வழியாக மட்டும் அல்லாமல் மற்ற பிற வசதிகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி மாணவர்களுக்கு இதே கல்வி முறையில் பட்டங்களையும் பட்ட மேற்படிகளையும் வழங்கலாம் என்று ஆரம்பித்தார்கள். அதுதான் தொலைநிலை கல்வி. அதற்கு அடுத்து திறந்த நிலை கல்வி அப்படின்னு சொல்லி ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு. இதில் என்னன்னாக்க, ஒரு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு +1 +2 2 ஆண்டுகள் மேல்நிலை பள்ளியிலும் படித்து 12 ஆண்டுகள் படித்து முடித்து பள்ளியிலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த பள்ளி தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு கல்லூரியில் சேர்வதற்கோ அல்லது இந்த தொலைநிலை கல்வியில் சேர்வதற்கோ நாம் தகுதியுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் இந்த மாதிரி 10+2 படிக்க முடியாதவர்கள், பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டவர்கள், ஏதோ ஒரு காரணத்தினால தொடர முடியாதவர்கள், அவர்களும் பட்ட படிப்புகளை படிக்க வேண்டும். மீண்டும் அவர்கள் போய் பள்ளியில் சேர இயலாது என்றால் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக படிப்பை தகுதியாக கொள்ளாமல் வயதை தகுதியாக கொண்டு பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை அளிப்பது தான் இந்த திறந்தநிலை பல்கலைக்கழகம், ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு. நாடு முழுவதற்குமாக சேர்ந்து இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த திறந்தநிலை பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு முன்பாகவே மதுரை காமராஜர் போன்ற அரசு பல்கலைக்கழகங்கள் இந்த திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வாயிலாகவும் அந்த முறையின் வாயிலாகவும் பட்டப்படிப்புகளை அளித்து வந்தார்கள். இப்பொழுதெல்லாம் இந்த மாநிலத்தில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், நாடு முழுவதற்குமான இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அவங்கள படிக்க முடியும். அதுபோக இந்த மாதிரி ரெகுலராக 3 ஆண்டுகளுக்கு கல்வியின் அடிப்படையில், கல்வி தகுதியின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில் பட்டப்படிப்புகளையும் பட்ட மேற்படிப்பையும் படிப்பதற்கு தருவதுதான் இந்த தொலைநிலை கல்வி.
இப்போ திறந்த நிலை வழியில வழங்கப்படுற படிப்பிற்கும் அந்த தொலைநிலை கல்வியில வழங்கப்படுற படிப்புக்குமான வித்தியாசத்தை சொன்னீங்க. அதே மாதிரி ரெகுலர்ல போய் கல்லூரிக்கு போய் சென்று படிக்கிறவங்களும் சரி, தொலைநிலை கல்வியில படிக்கிறவங்களுக்கும் சரி, 2 பேருமே 10+2+3 கேட்டகரியில தான் வருவாங்க. அதற்கான வழங்கும் அந்த கல்வி முறையில வித்தியாசம் இருக்குமா? அது முறைசார் கல்விக்கும் முறைசாரா கல்விக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகள், மாணவர்களை பொறுத்தவரை வேறுபாடுகள் உண்டா என்று கேட்கிறீர்கள். அதாவது ஒரு பல்கலைக்கழகம் பட்டப்படிப்பிற்காக என்னெல்லாம் பாடத்திட்டங்கள் வைத்துள்ளன, என்னென்ன பாடங்களில் என்னென்ன பாடத்திட்டங்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று வரைமுறைப்படுத்தியுள்ளார்கள். அதே தான் இவர்களுக்கும் உண்டு. என்ன வேறுபாடு என்றால், இவர்கள் நாள்தோறும் பள்ளிக்கோ கல்லூரிக்கு சென்று வகுப்புகளில் பங்கேற்பதில்லை. இவர்கள் பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள் அல்லது வேறு வேலையில் ஈடுபட்டிருப்பார்கள். அதனால் இவர்கள் நேரடியாக முழு நேரமாக படிக்காமல் இந்த தொலைநிலை கல்வி வாயிலாக படிக்கிறார்கள். ஆனால் இந்த தொலைநிலை கல்வி படிப்புகளை வழங்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுமே என்ன செய்கிறார்கள் என்றால், தொடர்பு வகுப்புகள் என்று ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார்கள். பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்வார்கள். மாணவர்களை பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஆசிரியர்கள் சென்று பார்த்து வகுப்பு நடத்துவார்கள். சாதாரணமாக இது சனி ஞாயிறு விடுமுறைகளில் தான் இந்த நடத்துவார்கள், அல்லது வேறு விடுமுறைகள் இருந்தாலும் அந்த விடுமுறைகளில் இந்த வகுப்புகள் நடத்தும். அதனால்தான் அவர்கள் பணியில் இருந்தாலோ வேறு எங்கு இருந்தாலோ விடுமுறைகளில் இந்த வகுப்புகளில் பங்கேற்று கொள்ளலாம். இவர்கள் நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக தொலைபேசி இணைப்பில் நிர்மலா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. சார், என் பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான். என் பேர் ஜாய்ஸ் நிர்மலா, சென்னை ஆழ்வார்த்து நகர்ல இருந்து பேசுறேன். என் பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லோயலா காலேஜ்ல முடிச்சிருக்கான் சார். அவன் இப்ப என்ன சொல்றான்னு சொன்னீங்கன்னா, இப்ப நான் வேலைக்கு போயிட்டேன், இப்ப குடும்ப சூழ்நிலை காரணமா வேலைக்கு போயிட்டு நான் படிக்கிறேம்மா, எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எம்பிஏ பினான்ஸ் ஏதோ படிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அவங்க அண்ணன் சொல்றான், அது வேண்டாம்ப்பா, பினான்ஸ் எல்லாருக்குமே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்துல எனக்கு பெரிய குழப்பமா இருக்குது. அதனால கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களை டிவியில பாத்துட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் சொல்லுங்க சார். எனக்கு எம்பிஏ என்ன படிச்சா நல்லா இருக்கும்ன்றத சொல்றேன். முதல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்கள் பையன் முழு நேர கல்வியை லயோலா கல்லூரியில் படித்திருக்கிறார்கள். இப்போ வேலை பார்ப்பதனாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ தொலைநிலை கல்வி வாயிலாக படிக்க விரும்புகிறார், அப்படித்தானே? அப்படி இருக்கும் பொழுது எம்பிஏ என்பது அதே போல தான் இங்கு 2 ஆண்டுகள் தான். பல பல்கலைக்கழகங்கள், உதாரணமாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கூட எம்பிஏ செமஸ்டர் பருவமுறை அந்த அடிப்படையில் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் 6 மாதத்திற்கு ஒரு முறை தேர்வுகள் நடக்கும். ஒவ்வொரு செமஸ்டராக பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் தேர்வு எழுதி படித்து வரலாம். இதில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்க, எம்பிஏல ஸ்பெஷல் பேப்பர் ஸ்பெஷலைசேஷன் சிறப்பு ஈடுபாடு என்ன எடுக்கலாம்னு கேட்குறீங்க. அது இப்போ ஃபைனான்ஸ் அப்படின்னாக்க, ஃபைனான்ஸுக்கு நல்ல எதிர்காலமும் இருக்குது. நிறைய இடங்களில் வேலை வாய்ப்புகள், பணிகள் அமரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இதில் வேலை வாய்ப்பை மட்டும் பார்க்காம அந்த பையனுக்கு எதில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கவே விருப்பம் இல்லை, நான் ஐடி சிஸ்டம்ஸ் தான் படிக்கணும் அந்தமாரி அப்படின்னாக்கா அது எடுத்து படிக்கலாம். அதனால் எம்பிஏல இவர் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதுனால எந்த தவறும் இல்லை, தாராளமாக படிக்கலாம், வேலை வாய்ப்புக்கு உறுதி சொல்லலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் மதுரையிலிருந்து வேலன், உங்க கேள்வி என்ன? சார், வணக்கம் சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் தேவன், மதுரையிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். மொத்தம் எனக்கு 2 கேள்வி இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. அதாவது என் ஃப்ரெண்டு பிஏ இங்கிலீஷ் ரெகுலர்ல பண்ணா. சரி. ஹலோ, பிஏ இங்கிலீஷ் ரெகுலர்ல பண்ணா. அதே டைம் பிஏ இங்கிலீஷ் ரெகுலர் பண்ணும் போதே அவன் பிஏ வேற ஒரு கோர்ஸ் பிஏ ஐ திங்க் டூரிசம் ஏதோ பண்ணான்னு நினைக்கிறேன். அப்படி சைட் பை சைடு பண்ணாம டூயல் டிகிரி பண்ணலாமா? இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காரா? இல்ல, அவன் படிச்சு முடிச்சு டிகிரி எல்லாம் வாங்கிட்டான் சார். அவன் இப்படிதான் நிறைய பேர் ஒரே நேரத்துல 4-5 டிகிரி அப்படியே வாங்கிட்டே இருக்காங்க. படிப்பது முறையானதா அப்படின்றது படிக்க முடியாது, அந்த மாதிரி படிக்க முடியாது. ஒரு பட்டப்படிப்பு இல்லை, ஒரு பட்டப்படிப்பில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பட்டய படிப்பை படிக்கலாம், அதாவது டிப்ளமோன்னு சொல்லி. இது யூஜிசியை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்னன்னாக்க, ஒரு பட்டப்படிப்பு படித்து 3 ஆண்டுகள் படித்து முடித்து வெளியே பட்டம் வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பாகவே ஒரு பட்டய படிப்பு படிக்கலாம். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி எவ்வளவோ பட்டய படிப்புகள் இருக்குது, அது செய்யலாம். ஒரு டிகிரியில் படிச்சுக்கிட்டே இன்னொரு டிகிரி படிக்கக்கூடாது. அப்படி படித்தால் என்ன ஆகும்? படிக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ தொலைநிலை கல்வியில அப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்படி படிக்கிறதுனால ஏதாவது ஒரு டிகிரி நான் அப்ரூவல் இல்லாத ஒண்ணா பார்க்க முடியும்.
எதுலயும் அவர்களால பயன்படுத்த முடியாது. அட்வைசபிளும் கிடையாது. முடிச்சுட்டு பண்ணுறது தான் ரைட்டு. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு டிகிரி முடிச்சிடறார், அவர் வந்து இப்போ பிஜி படிக்கிறார் அப்படின்னாக்கா பிஜி டிப்ளமோ படிக்கலாம். சரி, உங்களோட இன்னொரு கேள்வி. சார் இன்னொரு கேள்வி என்னன்னா, நான் அதாவது எம்எல்ஏஸ் முடிக்க போறேன், பார்ட் டைமா எம்ஃபில் பண்ணலாமா? அப்புறம் வந்து பிஹெச்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணலாமா? இப்போ வந்து யூஜிசி என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்குன்னா, பார்ட் டைமா எம்ஃபில் பண்ணி டிஸ்டன்ஸ் வழியா பிஹெச்டி பண்றவங்க எல்லாம் வந்து ப்ரொஃபஸர் ஆக்கக்கூடாது, அவங்க நெட்டு கண்டிப்பா முடிச்சாகணும், பிஹெச்டி இது இல்லை, அந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கு. அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணல. புரிஞ்சுக்கிட்டேங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. எல்லா தொலைநிலை கல்வி நிலையங்களும் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக நடைபெற்ற தொலைநிலை கல்வி நிலையங்களும் எம்ஃபில் பட்டப்படிப்புகளை நடத்தி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு 3-4 ஆண்டுகளாக நிறுத்திவிட்டார்கள். இதற்கு வந்து முழு நேரமாக படிப்பது தான் அதுக்கு சிறந்தது. பகுதி நேரமாக தொலைநிலை கல்வி வாயிலாக எம்ஃபில் இப்பொழுது படித்தால் அது வந்து அங்கீகரிக்கப்படாது. அடுத்து வந்து பிஹெச்டி பண்ணுறலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ இக்னூவில் வந்து பிஹெச்டி இன் லா கூட இருக்குது, இப்போவும் அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதில் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக பண்ணுறது வந்து அங்கீகரிக்கப்பட்டதான். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு விடை கொடுக்கணும்னாக்க, இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 பல்கலைக்கழகங்கள் வந்து அரசுக்கு சொந்தமான பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள். ஒரு அரசு நடத்துகிற பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டப்படிப்பு நடத்தினார்களானால், அதில் நீங்கள் சேர்ந்து படித்தீர்களானால், அப்பொழுது வந்து அந்த டிகிரி வந்து அந்த பட்டம் வந்து கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். அரசே வந்து இனிமே தொலைநிலை கல்வியில் இந்த பட்டப்படிப்பு நடத்தக்கூடாது என்று சொல்லி அது நடத்தப்படாமல் இருந்தால்தான் நீங்கள் அதை பற்றி பேச வேண்டும். அதனால் இந்த எம்ஃபில் வந்து இப்பொழுது தொலைநிலை கல்வியில் நடத்துவதில்லை. பிஹெச்டி வந்து இக்னூரில் நடத்துகிறாங்க, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இப்போ அரசு பணிகளுக்கு வேணும் செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொலைநிலை கல்வி பொருந்துமா? அவங்க தகுதியானவர்களாக கருதப்படுவார்களா? தொலைநிலை கல்வி வாயிலாக பெறக்கூடிய பட்டங்கள் அனைத்திற்குமே அங்கீகாரம் உண்டு. உதாரணமாக தமிழ்நாட்டில் 20 பல்கலைக்கழகங்கள் வந்து அரசால் நடத்தப்படுகின்றன. அரசால் நடத்தப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வழங்கக்கூடிய பட்டங்கள் கட்டாயமாக அரசு வந்து அங்கீகரிக்கத்தான் வேண்டும். அதனால் தொலைநிலை கல்வி வாயிலாக ஒரு பட்டம் பெற்ற ஒருவரும் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒருவரும் ஒரே தகுதியுடையவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். ஆனால் திறந்த நிலை வழியில் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதோ? திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லாமல் வயதை மட்டும் அடிப்படை தகுதியாக கொண்டு பட்டப்படிப்பையும் பட்ட மேற்படிப்பையும் படிப்பதனால அவர்களுக்கு வந்து சில மாநிலங்களில் அந்த தடைகள் விதிக்கப்பட்டன, நீதிமன்றங்களுக்கெல்லாம் அது சென்றன. அதனால் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு சில நிறுவனங்கள் அல்லது சில அரசுகள் வந்து தடை விதித்தது உண்மைதான். அடுத்த தொலைபேசி இணைப்பில் மகாலிங்கம், உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் +2 முடிச்சிருக்கேன் சார். ஹலோ, சொல்லுங்க சார். +2 முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி MA எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரி, அது எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சிருக்கேன். ஆனால் அது வந்து ப்ரொமோஷனுக்கும் எதுக்குமே யூஸ் ஆகுதுங்கிற ஆள், அது எப்படி சார், உண்மைதானா? +2 முடிச்சுட்டு MA எக்கனாமிக்ஸ் நேரடியாக எப்படி படிச்சிங்க சார்? +2 முடிச்சுட்டு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தா MA படிக்கலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருங்கனாக்க டிகிரி இல்லாமல் பிஜி டிகிரி படித்தால் அதை வந்து இப்பொழுது வந்து ஏற்பதில்லை. அது எம்ப்ளாய்மெண்ட் இன்னொரு முறை நீங்கள் வந்து அந்த டிகிரி படிக்கலாம். அவங்க முதுநிலை படித்த பிறகு இளநிலை கூட படிக்கலாம். 3+2 அதுதான் வந்து இப்போ ஏற்புடையதாக இருக்கிறது. அதாவது முதுநிலை படித்த பிறகு கூட இளநிலை படிக்கலாம். அதனால ஒன்றும் இல்லையே. சரி, அடுத்து வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர்களோ இல்லை இந்தியர்களாகவோ இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கிற தொலைநிலை கல்வியில் படிக்க முடியுமா? தாராளமாக படிக்கலாம். அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் இரலவென்ட்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழலில் யார் ஒருவர் எங்கே இருந்தாலும், உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த பல்கலைக்கழகத்தை வேண்டாலும் தேர்ந்தெடுத்து எந்த படிப்பை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கமே. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களில் நடைபெறக்கூடிய தொலைநிலை கல்வி இயக்கங்களில் வெளிநாடுகளில் நிறைய கல்வி மையங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கல்வி மையங்களில் இந்த பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படிப்பவர்களுக்கு இந்த பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அதே மாதிரி சமீபத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு பல்வேறு கட்டுப்பாடுகளை இந்த தொலைநிலை கல்வி வழங்குறதுல விதிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன கட்டுப்பாடுகள் சொல்கிறேன். அதாவது முறைசாரா கல்வியில் மாணவர்கள் வந்து
நேரடியாக நாள்தோறும் வகுப்புக்கு வராமல் படிப்பதனால் அவர்களுடைய தரம் எந்த அளவிலும் குறைந்து விடக்கூடாது, முறை சார்ந்த படிப்புகளுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையில் யூஜிசி பல நெறிமுறைகளை கொண்டு வந்தன. அது இப்போ சமீப காலமாக என்ன ஒரு நெறிமுறை ரெகுலேஷன் கொண்டு வந்ததுனாக்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்திற்குள் மட்டும்தான் தொலைநிலை கல்வி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும், தொலைநிலை கல்விக்கான மாணவர்களை அந்தந்த மாநிலத்திலிருந்து தான் சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தொலைநிலை கல்வி என்றாலே எங்கு வேணாலும் இருக்கலாம், யார் வேண்டாலும் எந்த பல்கலைக்கழகத்தில் வேண்டுமானாலும் படிக்கலாம் என்றதுதான் அடிப்படை கருத்தியல். அதனால் தமிழகத்தில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கு தடையாணை வாங்கி உள்ளது. இறுதியாக நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகுதோ, என்ன தீர்ப்பு சொல்லப் போகிறதோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. அடுத்து கோவையிலேருந்து அருள், உங்க கேள்வி என்ன? அருள், உங்க கேள்வி கேட்கலாம். அவங்க இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தொலைநிலை கல்வியில் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உதவித்தொகை பெற முடியுமா? பண்ணலாம். உதாரணமாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி வாயிலாக பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 2 வகையான உதவித்தொகைகள் அளித்து வந்தனர். ஒன்று வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அரசு எப்படி உதவித்தொகை கொடுக்கின்றதோ அதே போல் கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு வந்து கல்வி கட்டணத்திலிருந்து முற்றும் விலக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து கல்வி கட்டணம் இல்லாமல் படிப்பதற்கான வாய்ப்பு சில பல்கலைக்கழகங்கள் கொடுக்கின்றன. இன்னும் சில பல்கலைக்கழகங்கள், உதாரணமாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 50 பேர், ஆண்டுக்கு 50 பேர் 100 பேர் என்ற வகையில் ரொம்ப ஏழை மாணவர்களாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய வருமானத்தின் பெற்றோர்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் முழுவதுமாக கல்வி கட்டணத்திலிருந்து விலக்களித்து அவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கப்படுகின்றது. அடுத்து தொலைபேசி இணைப்பில் லக்ஷ்மி, உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. ஒன்றும் இல்லை சார், நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஆர்கியாலஜி படிக்கலாமா சார்? டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஆர்கியாலஜி யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருக்கு. என்ன சார்? எந்த பல்கலைக்கழகம் தொலைநிலை கல்வி வாயிலாக ஆர்கியாலஜி நடத்துகிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. உதாரணமாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலே பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து தொலைநிலை கல்வி வாயிலாகவே பல பட்டங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கோவையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்றே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் சட்டக்கல்லூரியில் அதேமாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் வாயிலாக அப்படி ஒரு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட் அல்லது மாஸ்டர் ஆஃப் ஆர்கியாலஜி அது நடத்தினால் அதை நீங்கள் படிக்கலாம். இப்போ அவர் கேட்டது மாதிரி என்னென்ன படிப்புகள் எல்லாம் தொலைநிலை கல்வி மூலமாக படிக்க முடியாது? என்னென்னலாம் படிக்கலாம் என்று கேட்டீர்களானால் அது ஒரு பெரிய பட்டியலாக வரும். 200 படிப்புகளுக்கு மேலே, அதாவது சான்றிதழ் படிப்புகள் சர்டிஃபிகேட் கோர்சஸ், பட்டய படிப்புகள் டிப்ளமோ கோர்சஸ், டிகிரி படிப்புகள், டிகிரி படிப்புனா பட்டப்படிப்புகள், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ், பட்ட மேல் படிப்பு அது மேல்நிலை படிப்பு, பிஜி டிப்ளமோ கோர்சஸ், அந்த மாரிலாம் இருக்குது. இதெல்லாம் போக சில துறைகளில் வந்து பிஏஓ எம்ஏஓ அல்லது படிக்க இயலாது படிக்க முடியாது என்று சில கட்டுப்பாடுகள் இருக்குது. உதாரணமாக பிஎல் சட்டப்படிப்பு எடுத்துக்கோம். பிஎல் வந்து எந்த கல்லூரியிலும் அல்லது எந்த பல்கலைக்கழகமும் தொலைநிலை கல்வி வாயிலாக பட்டம் வந்து வழங்க முடியாது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பிஜிஎல் பேச்சுலர் ஆஃப் ஜெனரல் லா ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அது எதுக்குனாக்க இந்த சட்டத்துறையில் ஒரு பட்டப்படிப்பு வேண்டும். அவர்கள் வந்து பார் கவுன்சிலில் பதிஞ்சு கொண்டு நீதிமன்றங்களில் வழக்காட முடியாது. ஆனால் ஒரு வங்கியில் வந்து சட்ட ஆலோசகராக போகலாம், ஒரு தனியார் கம்பெனியில் வந்து சட்ட ஆலோசகராக போகலாம். அந்த மாதிரி அடிப்படையில் சட்ட அறிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிகிரி வழங்கப்படுகிறது. ஆனால் பிஎல் படிக்க முடியாது. அதே போல் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு இன்னொரு விடை என்னன்னாக்க, மருத்துவ படிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். எம்பிபிஎஸ் எம்டி அந்த மாதிரி படிப்புகள் எல்லாம் எந்த தொலைநிலை கல்வி வாயிலாகவும் படிக்க இயலாது. ஆனால் இப்போ நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம்னாக்க டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலே பார்த்தீங்கன்னாக்க சில படிப்புகள் வந்து தொலைநிலை கல்வி வாயிலாக வழங்கப்படுகின்றது. அதில் ஒன்று வந்து எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவல் அங்கீகரிக்கப்படாததாகவும் இருக்கும், சிலது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அதை வந்து அந்தந்த பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்தில் சென்று எந்த படிப்புகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டவை, எந்த படிப்புகள் அந்தந்த துறையில் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து தொலைபேசி இணைப்பில் லாவண்யா, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்க லாவண்யா. ஹலோ சொல்லுங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். நான் ஆக்சுவலா ரெகுலர் காலேஜில்
பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டடிக்ஸ் முடிச்சேன் சார் ரெகுலர்ல. பிஎஸ்சி முடிச்சாச்சு. அப்புறமே அண்ணாமலையில வந்து எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிட்டேன். இப்ப என்னன்னா கிராஸ் மேஜரா இருக்கு. நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிரைவேட் ஸ்கூல்ல. கிராஸ் மேஜரா இருக்குன்றதுனால திருப்பி யூஜி வந்து அதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஏ இங்கிலீஷ் 3 வருஷம் முடிச்சிட்டேன். இப்ப இக்னோல நான் பிஎடும் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துச்சுன்னா இப்ப வந்து யூஜி பிஜி நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது நெக்லெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குங்களா? இல்லம்மா, அப்படி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் பட்டப்படிப்பும் படித்திருக்கிறீர்கள், பட்ட மேற்படிப்பும் படித்திருக்கிறீர்கள். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து தகுதியுள்ளவர் தான். இவ்வளவு நேரம் மாணவர்களும் நேயர்களுக்கும் உங்களுடைய விளக்கங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.